கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 1ஆம் திகதி 2025 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தேவனை மறந்து போன சந்ததி. இன்றைய தியான வசனம் ஏசாயா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. தியானம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே கட்டப்பட்ட ஒரு தேசத்திலே பாடசாலைகளிலே இருந்து கிறிஸ்தவத்தை கற்பித்துக் கொடுப்பதை அந்த தேசத்தின் அதிகாரிகள் நிறுத்திவிட்டார்கள். பெற்றோர்களில் பலரும் அது அனாவசியமான பாடம், அந்த நேரத்திலே வேறு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டார்கள். சுமார் 12 வருடங்களுக்கு பின்னர் தேவ பக்தியற்ற சந்ததி பெருக ஆரம்பித்தது. தேவனை குறித்த பயம் இளம் சந்ததியினருடைய இருதயத்திலே இல்லாதிருந்தது மட்டுமல்ல, ரட்சிப்பை உண்டாக்கும் நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிப்பது அவர்களுக்கு விசனமாயும் இடரலாயும் இருந்தது. பெரும்பான்மையானோர் தங்கள் மனதிற்கு சரியாக தோன்றியதை செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வேதத்தை மறந்து போனதினாலே தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. பலருடைய வாழ்க்கையானது பொருளாதார செழிப்பும் உல்லாசமான வாழ்க்கையும் என்ற அடிப்படையிலே கட்டப்பட்டது. திருமணம் என்ற பதமானது அதன் தூய்மையை இழந்து போயிற்று. திருமணம் இல்லாமல் குடும்பங்கள் கட்டப்படலாம். விரும்பிய நபரை விரும்பிய நபர் விரும்பிய போது திருமணம் செய்து கொள்ளலாம். நாட்கள் சென்ற பின்பு அவர்கள் ஏதோ காரணத்திற்காக விரும்பியபடி விரும்பிய நேரத்திலே விவாகரத்து செய்து கொள்ளலாம். இதனால் அநேக பிள்ளைகள் தாய் தந்தையின் அரவணைப்பில்லாமல் சிறிய பருவத்திலிருந்தே பலவிதமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். அதன் விளைவாக சிலர் மனநோய்க்குள்ளானார்கள். வேறு சிலர் பலவிதமான துர்மார்க்கமான வழியிலே செல்ல ஆரம்பித்தார்கள். இன்னும் சிலர் வீடு வாசல் இல்லாமல் பெற்றோரின் பாசம் என்றால் என்ன என்பதை உணராமல் வாழ்ந்து தங்களை தாங்களே பல வழிகளிலே கெடுத்துக் கொண்டார்கள். சில தசாப்தங்கள் கடந்து சென்ற பின்பு ஏன் இத்தனை பிரச்சனைகள், இவை எங்கே ஆரம்பித்தது, இதன் அடிப்படை காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளாமல் வாழ்க்கை முறையை வேதத்தின்படி சரி செய்வதற்கு பதிலாக பின்விளைவுகளை சமாளித்துக் கொள்வதற்காக தேவனுக்கு விரோதமான சட்டங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். பிரியமானவர்களே, தேவ பயமற்ற சந்ததியின் முடிவு பரிதாபமாக இருக்கும். எனவே நீங்கள் தேவனுக்கு பயந்து அவர் காட்டிய வழியிலே நடந்து பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை போதியுங்கள். ஜெபம் செய்வோம். நித்திய வாழ்விற்காக என்னை அழைத்த தேவனே, நான் உம்முடைய வழிகளை விட்டு ஒருபோதும் விலகி போய்விடாத படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்து என்னை உம் வழியிலே நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 2ஆம் வசனம் வரை.